டேய் எங்கடா போய் தொலைஞ்சிங்க? கட்டாம்பட்டி மிராசார் விட்டு கல்யாணம்னா உங்களுக்கு இலக்கண நாட்டமாக போச்சா? அஜித் சாரோட நடிக்கணும். இது வரைக்கும் நடிக்கிறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைக்கும். எப்போ பார்த்தாலும் சத்தம், நிம்மதியாக சேனல் பார்க்க முடியல, பேப்பர் படிக்க முடியல, பூஜை பண்ண முடியல. என்ன நினைச்சிருக்க மனசில்? அந்த பஞ்சு டைலாக்லாம் பேசுனதுனால அந்த சமயத்தில் என்ன மான்ஷர் தாத்தானே எல்லாருமே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, நீங்க விஜய் சேதுபதி சார் கூடயே 2 மூவி பண்ணிட்டீங்க இல்லையா? சூப்பர் டீலக்ஸ் பண்ணிருக்கீங்க, 96 பண்ணிருக்கீங்க, கவன் பண்ணேன். சக்சஸ்ஃபுல் மூவி. பெரிய லெஜெண்டு ஜனகராஜ் சாரோட அது நடிக்கும் போது எனக்கு ஒரு சான்சஸ் கிடைச்சது. அதெல்லாம் வாழ்நாள் என்னால் டெஃபினட்டாக மறக்கவே முடியாது. தம்பி ராமையா சாராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அவார்டு இப்போ வாங்கிட்டாங்க. ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? உங்களுக்கு எந்த மாதிரி அவார்ட்ஸ் வாங்கணும்னு ஆசை? அவங்களெல்லாம் பார்த்து தான் நான் வளர்ந்தே வந்துகிட்டு இருக்கேன். அது படம் முடிஞ்ச பிறகு கூட அவரை சக்ஸஸ்ஃபுல் மீட்டிங்லாம் முடிஞ்சு நான் விஜய் சேதுபதி ஆஃபீஸுக்கு போய் இருந்துட்டு பார்க்கும்போது 1000 பேர் நின்றுட்டு இருந்தாங்க வீட்டில். மாடி என்னை பார்த்துட்டு மணிகண்டன் ஆக்டரு நல்லா மூவ் பண்ணாங்க. ஒரு நாளைக்கு நான் லேட்டாக போயிருந்தேன். அவங்க டிஃபன் சாப்பிடாம எனக்காக உட்காந்துருந்தாங்க. டைம்ஸ் ஆஃப் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாரா. இன்றைக்கி நம்ம யாரை மீட் பண்ண வந்திருக்கோம்னா, நிறைய சக்ஸஸ்ஃபுல் மூவியில் நிறைய கேரக்டர் ரோல் பண்ண கோவை குருமூர்த்தி சார் அவர்களை தான் பார்க்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம்மா. டைம்ஸ் ஆஃப் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சார், நீங்கள் எப்போ இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க? எதோட இம்பேக்ட் உங்களுக்கு இந்த ஃபீல்டுக்கு வரணும்னு தோணுச்சுங்க சார்? நிறைய ஃபீல்டு இருக்குது, நீங்கள் ஏன் சினிமா ஃபீல்டை சூஸ் பண்ணீங்க சார்? நான் சின்ன வயசுலேருந்து சினிமாவில் ரொம்ப லைக்கிங். சிவாஜி எம்ஜிஆர் படங்கள்லாம் ரொம்ப பார்ப்பேன். ஓகேங்க சார். அப்போவே சினிமாக்குள்ளே எப்படியாவது நம்ம போகணும், நடிக்கணும், ஸ்க்ரீனில் வரணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசை இருந்தது. ஓகேங்க சார். அந்த உந்துதல் என்னோட வீட்டிலேருந்தும் கிடச்சிது. ஓகேங்க சார். அதை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே 15 வயசில் அந்த இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் இன்றைக்கி வரைக்கும் அதை அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. சூப்பர் சார். எந்த வருஷம் நீங்கள் ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க சார்? நான் ஃபீல்டுக்குள்ளே வந்தது ஆக்சுவலாக ரொம்ப லேட் என்ட்ரி தான். ஓகேங்க சார். இனிஷியல் ஸ்டேஜில்லாம் நான் சின்ன சின்ன ரோலில் அட்மாஸ்பியரில் தான் வந்துட்டு இருந்தேன். சூப்பர் சார். அவளோட நேம் கூட அவ்வளோ தெரியாமல் தான் இருந்தது. ஓகேங்க சார். அதுக்கு பிறகு வாட் இஸ் வாட்டுன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால நான் கோடம்பாக்கத்தில் இருக்கிற சவுத் இந்தியா ஃபிலிம் இன்ஸ்டியூட் அங்கே போய் இருந்துட்டு ஆக்டிங் கோர்ஸ், டைரக்ஷன் கோர்ஸ் படித்தேன். பல முக்கியமான விவரங்கள் எல்லாமே ஸ்டடீஸ் மூலமாக தெரிஞ்சதுனால எனக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ், டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாமே கிடைச்சது. பிரின்சிபல் மிஸ்டர் மோகன் சார் நல்லா எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதை வச்சு இனிஷியல் ஸ்டேஜில் நான் 2011-12 சீரியலுக்குள்ளே முதல்ல நுழைஞ்சேன். சூப்பர் சார். ஃபஸ்ட்டு நீங்கள் சீரியல் என்னங்க சார்? அதில் உங்களோட கேரக்டர் என்ன? ஃபஸ்ட்டு சீரியலுங்கும்போது நான் படிச்சுட்டே இருக்கும்போதே ஒரு வாரம் ஆன பிறகு சும்மா ஜஸ்ட்டு நம்ம ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நான் பிரியப்பட்டு இருந்துட்டு போகும்போது ஏஆர்எஸ் கார்டன்னு சொல்லிட்டு ஆர்காட் ரோடில் இருக்குது. ஓகே சார். அங்கே போய் இருந்துட்டு பார்த்தேன். ஷூட் போயிட்டு இருந்தது. மிஸ்டர் குஹன் சொல்லிட்டு டேரக்டரு. சூப்பர் சார். 63 நாயன்மார்கள்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ். அந்த சீரியல் போயிட்டு இருந்தது. தந்தி டிவியில் வந்தது. ஓகேங்க சார். என்னை பார்த்த உடனே நாளைக்கு வாங்க அப்படின்ட்டார். உடனே மறுநாளைக்கு போனேன். குண்டத்தூர் குமரேசன் சொல்லிட்டு நல்ல டைலாக்கோட நல்ல வெயிட்டான கேரக்டர் அதில் பண்ணேன். நல்ல பேர் கிடச்சது. எந்த சேனல் சார்? அது தந்தி சேனலில் தந்தி டிவியில் வந்தது. அதுக்கு பிறகு அவர் நண்பர் மூலமாகவே எனக்கு அவரே பண்ணது ராமானுஜர், கலைஞரின் ராமானுஜர். சூப்பர் சார். அது திரும்பி அதில் செகண்ட் டைமாக, தேர்ட் டைமாக, ஃபோர்த்து டைமாக வந்துக்கிட்டே இருக்குது எல்லா சேனலும். இப்போ கூட ராமானுஜர் போயிட்டுருக்கு. அதுலேயே ஒரு நல்ல ரோல் பண்ணேன். அரண்மனை சிற்பி. நல்ல ரோல் கொடுத்தாங்க. சுத்த தமிழில் பேசுகிறாப்புல, இலக்கிய தமிழில் பேசுகிறாப்புல எனக்கு ஒரு சான்சஸ் கிடைச்சது. ஓகேங்க சார். இப்போ நீங்கள் எந்தெந்த சேனல் சீரியல்ஸில் நடிச்சிருக்கீங்க சார்? ஆல்மோஸ்ட் நான் இனிஷியல் நுழையும் போது எல்லா சேனலுமே பண்ணியிருக்கேன். சூப்பர். சயின்ஸ் டிவியில் ஒரு 10-12 சீரியல் பண்ணியிருக்கேன். முக்கியமாக அப்போ சக்ஸஸ் ஆன தெய்வமகள் பண்ணேன், வாணி ராணி பண்ணேன், சின்ன பாப்பா பெரிய பாப்பா, அதேபோல் விஜய் டிவியில், ஜெயா டிவியில். ஆமாம், எல்லாமே நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடின சீரியலு. மெயின் ஆக்ட்ரஸ் இது எல்லாருமே, நளினி மேடம், ராதிகா மேடம், எல்லாரோடையுமே நடிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. அவங்களும் கூட இருந்து நல்லா எனக்கு என்கரேஜ் பண்ணி எல்லாமே இது பண்ணாங்க. அதுக்கு பிறகு இப்போ அப்போல்லாம் வெப் சீரிஸ் இல்லாததுனால நான் சீரியல் நடிச்சுட்டே இருக்கும்போதே லிங்க் எனக்கு கிடச்சி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மூலமாக சினிமாக்குள்ளே நுழைஞ்சேன். சினிமாக்குள்ளே சின்ன சின்ன ரோலாக பண்ணிக்கிட்டே இருந்தேன். 2014க்கு பிறகு கடந்த 12 வருஷமாக
நான் வந்து பக்கா கேரக்டர் ரோல் பேசப்படுறாப்புல எல்லாருமே வந்து என்னை ரெகக்னைஸ் பண்ணுறாப்புல ஒரு ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆமாம் சார். ஆமாம் ஆமாம். ஓகேங்க சார். இப்போ நீங்கள் மான்ஸ்டார் 96 இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்டோட டேரக்டர்ஸோடலாம் நீங்கள் மூவி பண்ணிட்டீங்க. ஆமாம் மேடம், கரெக்டாக கரெக்டாக சொல்கிறீங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்க சார்? ஏன்னா எஸ்ஜே சூர்யா வந்து ஒரு பெரிய டேரக்டர் இல்லையா, அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப கைண்ட் ஆஃப் பர்சன், நல்லா மூவ் பண்ண, நல்லா பேசினார். அதில் எனக்கு வந்து ஒரு ஹவுஸ் ஓனர் ரோலு, அவரோட எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருப்பேன். அந்த மாதிரி ஒரு ரோலு காமெடியாகவும் இருக்கும், சீரியஸாகவும் இருக்கும். டேரக்டர் பார்த்து டைலாக்ஸ்லாம் கொடுத்தாங்க, செஞ்சாங்க. அது ஒரு சின்னதாக ஒரு பஞ்சு டைலாக் கூட இருக்குது. அந்த பஞ்சு டைலாக்லாம் பேசினதுனால அந்த சமயத்தில் என்ன மான்ஸ்டர் தாத்தானே வந்து எல்லாருமே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹோட்டல்லாம் போய் சாப்பிட்டா கூட ஆமாம்மா மான்ஸ்டர் தாத்தாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெகக்னைஸ் பண்ணி அவங்க தாத்தான்னு சொல்லும்போது கூட ஒரு மனசுக்கு வந்து சந்தோஷமாக இருந்தது. ஓகேங்க சார். இப்போ அந்த மான்ஸ்டர்ல பேசின உங்களோட ஸ்பெசிஃபிக் டயலாக் எங்க நேயர்களுக்காக பேசி காட்ட முடியுமா? சொல்லாமே, தாராளமாக சொல்லலாம். வாழ்நாளில் மறக்க முடியாத டைரக்டர் மிஸ்டர் நெல்சன் வந்து எப்போ பார்த்தாலும் சத்தம், நிம்மதியாக சேனல் பார்க்க முடியல, பேப்பர் படிக்க முடியல, பூஜை பண்ண முடியல, என்ன நினச்சிருக்க மனசில்? அவர் கால் த போலீஸ். ஹலோ, வேளச்சேரி போலீஸ் ஸ்டேஷன் சார், இங்கே மேலே வாடகைக்கு விட்டா பசங்க ரொம்ப ரகலை பண்ணிகிட்டே இருக்காங்க, வந்து இமீடியட்டாக என்னன்னு பாருங்கள் சார். சார், கம்பெனி நான் தான் கொடுத்தேன், நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸ்டூபிட். அந்த ஸ்டூபிட்ங்கிற வார்த்தையை 10 தடவை வந்து எங்கிட்ட கேட்டு வாங்கி நல்லா சொல்லியிருக்கீங்க, நல்லா சொன்னீங்கன்னு சொல்லிட்டு டேரக்டர் பாராட்டினார். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சூப்பர் சார். நிஜமாவே செம்மையாக இருக்குங்க சார். இப்போ வரைக்கும் அதை நீங்கள் மறக்காமல் இருக்கீங்க பாருங்க, அதுவே வேற லெவல் சார். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. அதே போலயே வந்து ஜுங்கா பண்ண விஜய் சேதுபதி சாரோட. வெரி கைண்ட். ஆமா, நீங்க விஜய் சேதுபதி சார் கூடயே 2 மூவி பண்ணிட்டீங்க இல்லையா? சூப்பர் டீலக்ஸ் பண்ணிருக்கீங்க, 96 பண்ணிருக்கீங்க, கவன் பண்ண சக்சஸ்ஃபுல் மூவி. இதுல டி ராஜேந்தர் சாரோட, இந்த விஜய் சேதுபதி சாரோடலாம் நல்ல மரியாதை கொடுத்து அன்பா பெரிய ஆக்டர்ஸ். அவங்களோட ஒர்க் பண்ணும்போது பயமா இருந்துச்சு. முதல்ல வந்து இனிஷியல் ஸ்டேஜில் பயமா இருந்தது. விஜய் சேதுபதி சார்லாம் நல்லா என்னை கட்டிக்கிட்டு ஒன்றும் பயப்படாதீங்க, வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 15 நாளும் எல்லாருமே கூட உட்காந்து சாப்பிட்டு ஒரு ஃபேமிலி போல் இருந்தோம். சூப்பர். கவனில் இந்த கேவி ஆனந்த் சார் டேரக்டர், சாரி அவங்க பாவம், அவங்க கொரோனா இது வந்து இறந்துட்டாங்க. நாங்கள் பெரிய டேரக்டர் மிஸ் பண்ணிட்டோம். ரொம்ப நல்லா மனோரமா ஆட்சி வீட்டில் ஆக்சுவலி டி நகரில் நடந்தது. கவன் இருந்தது. அப்புறம் சூப்பர் டீலக்ஸ் பண்ணேன். அப்புறம் 96 மறக்கவே முடியாது. அது படம் முடிஞ்ச பிறகு கூட வந்து அவரை சக்ஸஸ்ஃபுல் மீட்டிங்லாம் முடிஞ்சு நான் விஜய் சேதுபதி ஆஃபீஸ் போய் இருந்துட்டு பார்க்கும்போது 1000 பேர் நின்றுட்டு இருந்தாங்க வீட்டில். மாடி இருந்து என்னை பார்த்துட்டு ஐயா உள்ள விடு அப்படின்னு, வேறு ஒன்றுமே கேட்கல. என்ன சார் வேணும்னு கேட்டார். அப்படியே ஆடிட்டேன் நான். இல்லை சார், உங்கள் ஹெல்ப்புக்காரெலாம் வரல, உங்களை பார்க்கணுன்னு தோணிச்சு வந்திருக்கேன், உங்கள் படத்தில் நடிக்கணும் நானுன்னு. டெஃபினட்டாக சார், என் கூட 5 படத்தில் நடிச்சிருக்கீங்க, வர படத்தில் எல்லாமே இருந்துட்டு நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன் சார்னு சொல்லிட்டு சொன்னார். அந்த குணம் என்னை ரொம்ப அப்படியே அன்பில் அப்படியே இது பண்ண வச்சது. அதெல்லாம் நல்லா இருந்தது. அது எல்லாமே அதே போலேயே வந்து கல்வன் பண்ண பகலரியான், ப்ராஜெக்ட் சி, ஒரு க்ரைம் த்ரில்லர் படம். அதே போல் நாட் ரீச்சபிள்னு சொல்லிட்டு அதுலேயும் அப்படி தான் த்ரில்லர் மூவி. அதில் டாக்டராக பண்ணேன். டாக்டராக பண்ணேன்னா ஒரு பொய் டாக்டராக பண்ணேன். அது நல்ல ரீச் ஆச்சு. அதுக்கு பிறகு இப்போ ரீசெண்ட்டு அப்படிங்கும்போது வெரி ரீசெண்ட் குடும்பஸ்தன் பண்ணேன். 100 நாள் போச்சு. நல்ல ரோல் கொடுத்தாங்க. டைரக்டர் மணிகண்டன், இவர் ஆக்டர் மணிகண்டனை பற்றி சொல்லியே ஆகணும். ராஜேஷ் டைரக்டர், மணிகண்டன் ஆக்டரு. நல்ல மூவ் பண்ணாங்க. ஒரு நாளைக்கு நான் லேட்டாக போயிருந்தேன், அவங்க டிஃபன் சாப்பிடாம எனக்காக உட்காந்துருந்தாங்க. இங்கே அவர் 6 சேர் உட்காரு, ஒரு சேர் காலியாக இருக்குது, ஏன் முடிச்சு சார் வரலையா அப்படின்னு கேட்டார். அந்த அளவுக்கு வந்து உட்காந்து சாப்பிட்டு செஞ்சு ஒரு ஃபேமிலி கூட எல்லாம் இருந்தோம். என் பையன் கூட வந்து பேசணும்னு சொன்னோடனே, மணிகண்டன் சாருக்கோட பேசணும்னு சொன்னோடனே என் பையன் வந்து ஃபோனில் பேசினான். குழந்தை பேர்லாம் என்னன்னு சொல்லிட்டு அவர் கேட்டார். அது மாதிரி நம்ம தான் நினைக்கிறோம், வெளியில் எல்லாருமே ரொம்ப ரொம்ப கைண்டாக இருக்காங்க, எல்லா ஆக்டர்ஸுமே. அஜித் சாரோட பேசியிருக்கேன். அதே போலயே நம்ம முதல்வர் கட்டாயமாக நம்ம சொல்லி ஆகணும். சர்க்காருங்கிற மூவியில் அவரோட பண்ணேன், தெரியுங்கிற மூவியில் பண்ணேன். சர்க்காருங்கிற மூவிலாம் வந்து சார் வந்து கிராஸ் பண்ணி போகும்போது நான் சக நடிகர்கள் எல்லாம் இருக்கும்போது எந்திரிக்க போவோம். ஐயா நீங்களாம் எந்திரிக்கக்கூடாது, உட்காருங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு அன்பாக கேட்டுட்டு போனாங்க.
அந்த பண்புலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. பட் இவ்வளோ ஆர்டிஸ்டோட நீங்கள் நடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு வந்து எனக்கு இவங்களை ரொம்ப ஸ்பெஷலாக பிடிக்கும் அப்படின்னா அது யாருங்க சார்? ஒரு சின்ன ஏக்கம் மனசில் உண்டு. நீங்கள் சொன்னதுனால நான் ஓப்பனாக சொல்கிறேன். அஜித் சாரோட நடிக்கணும். இது வரைக்கும் நடிக்கிறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைக்கல. சூப்பர் சார். தனுஷோட நடிக்கணும். ஓ சூப்பர் சார். இது ரஜினிகாந்தோட நடிக்கணும். ஓகேங்க சார். சரிங்களா? சூர்யாவை நினச்சிட்டே இருந்தேன். சூர்யாவோட நடிக்கிறதுக்கு சான்சஸ் கிடைச்சது. தானா சேர்ந்த கூட்டம் பண்ணேன், 24 பண்ணேன், அதெல்லாம் கிடைச்சது. இந்த 3 பெரிய ஆக்டர்ஸோட நடிக்கிறதுக்கு சான்சஸ் எதிர்பார்த்துட்டே இருக்கேன். நிச்சயமாக இருந்துட்டு இந்த புது மூவியில் எனக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. கட்டாயமாக இருந்துட்டு ரோல் வாங்குவேன். அடுத்த பேட்டியில் வரும்போது உங்கள்கிட்ட நான் சொல்லுவேன். கண்டிப்பாங்க சார். இது வரைக்கும் நீங்கள் நிறைய படங்களில் நிறைய கேரக்டர் ரோல் பண்ணிட்டீங்க சார். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்னா அது என்ன கேரக்டர், என்ன படம்? ப்ளஸ் வந்து நீங்கள் இதுக்கப்புறமும் எனக்கு இந்த கேரக்டர் கிடைச்சா நான் பண்ணுவேன், இந்த கேரக்டருக்காக நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அது என்ன கேரக்டருங்க சார்? சினிமாவில் வந்து அப்பா, தாத்தா, வில்லேஜ் மேன், பஞ்சாயத்து தலைவர், அந்த மாதிரி எல்லாமே பண்ணியிருக்கேன். எல்லாம் சாஃப்டான கேரக்டர், ஃபேமிலி மெம்பர்ஸ் போல் இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது வந்து 96 வந்து டீக்கடை நாயராக பண்ணேன். எந்த நாயரே அப்படின்னா அந்த படத்து முடிகிற வரைக்கும் விஜய் சார் கூப்பிட்டே இருந்தாங்க. பெரிய லெஜெண்டு ஜனகராஜ் சாரோடு அதை நடிக்கும்போது எனக்கு ஒரு சான்சஸ் கிடச்சது. அதெல்லாம் வாழ்நாளில் என்னால் டெஃபினட்டாக மறக்கவே முடியாது. அதே போலேயே வந்து இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாமே பண்ணிகிட்டே இருக்கோம். தாத்தா ரோல் பண்ணுறோம், அது இதுன்னு இருந்தாலும் கூட இப்போ ஓரளவுக்கு வந்து ரெகனைசேஷன் ஆச்சுங்கிறதுனால ஷார்ட் ஃபிலிமே வந்து ஒரு 30 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருப்பேன். நல்ல அவார்டுலாம் கிடைச்சது. ஜன்னல் ஒளியே, புரோக்கன் படல்ஸு, எல்விபியில் வந்து டாக்டர் இதில் நடிகர் சங்கத்திலேருந்து வந்து பாராட்டினாங்க, தெய்வாயி மேடம் வந்து பாராட்டினாங்க. அப்போவே எல்லாம் சொன்னேன், நான் பெரிய மீசையெல்லாம் வளர்த்து செஞ்சு நல்ல தாடிலாம் வளர்த்து வில்லனாக நடிக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி சான்சஸ் கிடைச்சதுன்னா கட்டாயமாக இருந்தாலும் வந்துட்டு பண்ண முடியும். அதே போல வந்து மனசில் வந்து இன்னொரு ஆசை எனக்கு வந்து, நான் காலேஜ் படிப்புலேயே வந்து அட்வான்ஸ் தமிழ் வந்து அபவ் 90 எடுத்து பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட். அப்போ அதனால் வந்து வசன நடையில், இலக்கிய தமிழில் இதெல்லாம் வந்து நான் பேசி நடிக்கணும், டிஃப்ரெண்ட்டாக இருந்துட்டு வேஷம் போட்டுன்னு நடிக்கணும்னு சொல்லிட்டு ஆசை உண்டு. அதை எதிர்பார்த்துட்டே இருக்கேன். இப்போ வெற்றிமாறன் சார் தனுஷ் வந்து தமிழ் முருகன் சொல்லிட்டு ஒரு படம் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். அதில் எனக்கு வந்து சான்சஸ் எனக்கு நல்லா கிடைச்சதுன்னு பக்கவாக பண்ணலான்னு இருக்கேன். நான் கண்டிப்பாக கிடைக்கணும் சார். நாங்களும் உங்களுக்காக வேண்டிக்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் இன்டர்வியூவில் நீங்கள் யார் யார் கூடலாம் நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ நடிச்சுட்டு வந்து எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்துருங்க. கட்டாயம் மேடம். இப்போது நீங்கள் ஸ்டார்டிங்கில் நீங்கள் வரும்போது வெப் சீரிஸ் இல்லைன்னு சொன்னீங்க. பட் இப்போ நிறையா வெப் சீரிஸ் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்துருச்சு. நீங்கள் அந்த மாதிரி வெப் சீரிஸ் எதுவும் பண்ணியிருக்கீங்க? எஸ், குட் கொஸ்டின். அதுக்கு வந்து இந்த லிங்க் கிடச்சி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து கிடச்சதுனால அவங்க மூலமாக எல்லாமே எனக்கு கிடச்சது. ஃபஸ்ட்டு வெப் சீரிஸ் வந்து நான் வந்து ஆட்டோ சங்கர்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸு. ஓகேங்க சார். அந்த படத்தை பார்த்தா நீங்களே பயந்துருவீங்க. ஒரு 12 எபிசோடு. அதில் வந்து வில்லனாக பண்ணேன். ஓகேங்க சார். ஹீரோவுக்காக இருந்துட்டு பறிஞ்சு பேசி செஞ்சு அவருக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும், அவர் ஜெயிலில் இருக்கார், காலையில் தூக்கு போட போகிறாங்க அப்படிங்கிற இது வரும்போது, ஸ்டேஜ் வரும்போது எனக்கு இன்றைக்கி நைட்டு விடுதலை, வெளியில் போய் யார் அவங்களுக்கு வந்து இந்த ஹீரோவுக்கு துரோகம் பண்ணாங்களோ அவங்கள கொலை பண்ணிவிட்டு திரும்பி நான் உள்ளே வருவேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆட்டோ சங்கரில் கொடுத்தாங்க. இவனா இருந்துட்டு பாருங்கள். டைம் அண்ட் பாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸு அமேசானில் போயிட்டுருக்கு. அதே போல ஹே சண்டைக்காரி அது ஒன்று போயிட்டுருக்கு. நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 4 எபிசோடு நல்ல நேம் கிடச்சிது எனக்கு. அதுலேயும் ஒரு தாத்தா ரோல் தான் பக்காவாக கிடச்சிது. இப்போ வந்து லவ் ஆக்ஷன் ட்ராமான்னு சொல்லிட்டு ஒரு புதிய இது இருக்குது. அதில் வந்து 4 எபிசோடு வந்து அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காமெடியாகவே பண்ணேன். காமெடியாக பண்ணுறதுக்கும் எனக்கு ரொம்ப ஆசை உண்டு. டைம் காமெடி ரொம்ப பண்ணுவேன் நான் லைஃப்லேயே. இப்போ புகுந்த வீடுன்னு சொல்லிட்டு ஒரு சீரியஸ் வந்து இப்போ போயிட்டுருக்கு. அதே போலயே வந்து ஆகால வந்து தடயம் சொல்லிட்டு ஒரு சீரீஸு சமுத்திரக்கணி சாரோட பண்ணேன். அப்புறம் தூள்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டு ஒரு சீரீஸு, அதுவும் இப்போ ரன்னிங்கில் இருக்குது, அதுவும் போயிட்டுருக்கு. இப்போ அதுக்கு பிறகு வந்து துருவன் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஃபேமஸ் இது கண்ட நாள் முதல்னு நினைக்கிறேன் நான். அந்த டேரக்டர் வந்து மிஸ்ஸஸ் பிரியா மேடம், அவங்க வந்து ஒரு சீரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது அதில் போய் இருந்துட்டு இப்போ வந்து நான் வந்து ஷூட் முடிச்சுட்டு வந்திருக்கேன். சூப்பர் சார். ஆமாம், அது உண்மை தான் வெளியில் வரப்போகுது. ஆமாம், பிரியாமணியோட பண்ணியிருக்கேன். நடிகை பிரியாமணி கூட. அது உண்மை தான் வரப்போகுது. அது தவிர ஒரு 6 வெப் சீரிஸு,
படங்கள் எல்லாமே வந்து ஒரு 10 படம் வரைக்கும் இருந்துட்டு செலக்ட் ஆகி நிற்கிது. ரெகுலராக போயிட்டே இருக்கேன். மாதத்துக்கு அப்கமிங்கில் ரெகுலராக வந்து ஒரு மாதத்துக்கு எப்படி இருந்தாலுமே 15 to 20 டேஸ் வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓ சூப்பர் சார். இப்போ உங்களை மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா சார், சின்ன சின்ன கேரக்டரில் ஸ்டார்ட் பண்ணி பெரிய பெரிய கேரக்டர் ரோல் பண்ண நம்ம எம்எஸ் பாஸ்கர் சாராக இருக்கட்டும், தம்பி ராமையா சாராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அவார்டு இப்போ வாங்கிட்டாங்க. ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? உங்களுக்கு எந்த மாதிரி அவார்ட்ஸ் வாங்கணும்னு ஆசை? அவங்களெல்லாம் பார்த்து தான் நான் வளர்ந்தே வந்துகிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை உண்டு. ஓகேங்க. சமுத்திரக்கனி சார், எம்எஸ் பாஸ்கர் சார், தம்பி ராமையா சார், என்ன இது போல் ஆட்கள்லாம் வந்து சார்லி எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்து நம்மளும் வந்து சின்ன சின்ன ரோலை வந்துக்கிட்டே இருக்கோம். அதே போலயே பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ஆக்டர் ஒரு சேனலில் கட்டாயமாக இருந்துட்டு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கேன். கட்டாயமாக எனக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையும் இருக்குது. ஓகே. ஆமாம் ஆமாம். இப்போ நீங்கள் நிறைய ஆர்டிஸ்டோட நடிச்சதை ஷேர் பண்ணீங்க. பட் இப்போ வரைக்குமே மேல் ஆர்டிஸ்ட் கூட நடிச்சது மட்டும்தான் நீங்கள் ஷேர் பண்ணீங்க. பட் நீங்கள் வந்து பெரிய பெரிய ஃபீமேல் ஆர்டிஸ்ட் கூடயும் நடிச்சிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிம்ரான் மேம், த்ரிஷா மேம், அந்த மாதிரியெல்லாம் நடிச்சிருக்கீங்க. அவங்க கூட நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்க. முதல்ல இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்லேருந்தே முதல்ல ஆரம்பித்தோம்னா சிம்ரன் மேடம் டூரிஸ்ட் ஃபேமிலியில் பண்ணோம். ஆமாம், நல்லா மூவ் பண்ணி நல்லா பேசினாங்க. உங்கள் படம்லாம் ரொம்ப நான் பார்த்துருக்கேன், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொன்னது வந்து ரொம்ப பெருமையாக இருந்தது. அதே மாதிரி வந்து ஐரா படம், கோலமாவு கோயிலா, இதெல்லாம் வந்து நயன்தாரா மேடத்தோடு பண்ணியிருக்கேன். அவங்களும் வந்து நல்ல மதிப்பு கொடுத்து பேசி நல்லா பண்ணுறீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொன்னாங்க. அந்த படத்தோட ஐரா படத்தோட டைரக்டர் அர்ஜுன் சொல்லிட்டு அவர் வந்து எனக்கு எல்விபியில் வந்து பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அவார்ட்ஸ் அவங்க தான், அவங்களும் தேவியானி மேடம் தான் கொடுத்தாங்க. சூப்பர் சார். ஆமாம், அதே போல இந்த எம்எஸ் பாஸ்கர் இந்த மாதிரி தம்பி ராமையா போலலாம் வந்து எப்படி வாங்கணும்னு நினைக்கிறேனோ பெரிய பெரிய ஆக்டர்ஸோடையும் நடிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அதே போல கனா பண்ணேன், சத்யராஜோட இதாக பண்ணேன். அந்த படத்தில் கூட ஐஸ்வர்யா ராஜேஷ் பண்ணியிருக்காங்க. ஐஸ்வர்யா ராஜேஷோட தாத்தாவை பண்ணேன். அவங்க செட்டில் பேசுனது கூட இருந்துட்டு அவங்களும் வந்து உண்மையிலேயே இருந்துட்டு எங்கள் தாத்தா பார்த்த போதே இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் வந்து நல்ல பெருமையாக இருந்தது எனக்கு. ஆக்டர்ஸை பொறுத்து ஆமாம், த்ரிஷா மேடம் ஐரா பண்ணியிருந்தேன், இந்த கோலமாவு கையிலலாம் பண்ணியிருந்தேன். இது பண்ணேன். அதே போலயே வந்து சைட் பை சைடு பண்ணும்போது வந்து யோகி பாபு சார் சொல்லாமல் இருக்க முடியாது. யோகி பாபு சார் பக்காவாக வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே 250 படம் 300 படம்ங்கிறாங்க. சரியான டேலண்ட்டு. அவரோட ஏகப்பட்ட படங்கள் பண்ண வேண்டியது இருந்தது. காமெடி நடிகர் சதீஷோட பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நல்ல ஒரு எனக்கு ஒரு இது கிடைச்சிது. லேடி ஆக்ட்ரஸுங்கும் போது தேவானி மேடம், நயன்தாரா மேடம், அதோட ராதிகா மேடம், நளினி மேடம், ஆல்மோஸ்ட் எல்லாம் நிரோஷா மேடம், ஆல்மோஸ்ட் எல்லாரோடையுமே இருந்து நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல சான்சஸ் கிடைத்தது. எல்லாருமே வந்து நல்ல மரியாதையாக அன்போடு பேசி, ராதிகா மேடம்லாம் வந்து இந்த சில சமயத்திலலாம் வந்து எனக்கு வாணி ராணிலாம் இது டைலாக்கே எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது இப்படி சொன்னாங்க, மாடுலேஷன் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் பக்கா. அவங்களெல்லாம் வந்து வாழ்நாள்லாம் மறக்கவே முடியாது. சார், இது வரைக்கும் நீங்கள் நடித்ததுலேயே எனக்கு வந்து இது வரவே வராது, இந்த சீன் வந்தாலே இது எதுக்கு வருதுன்னு நான் பயந்துருவேன், நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செட்டிலே பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன எமோஷன் வராதுங்க சார்? இந்த என்னை பொறுத்தவரை நான் எனக்கு இது வரைக்கும் அந்த கொஷின் ரைஸ் ஆன போல தெரியல. ஏன்னா சோகத்தில் வந்து இம்மிடியேட்டாக வந்து சிரிச்சிட்டே இருக்கும்போதே வந்து அழுதும் நடிச்சிருக்கேன். தங்கரதன் படத்தில் வந்து செத்து நடிச்சிருக்கேன். அப்பா கேரக்டர் சாகராப்பில் வரும், அதில் பண்ணி அந்த மாதிரி இருக்குது. என்ன சேலஞ்சிங் ரோலுன்னு நினைக்கும் போது ரொம்ப ஆசை எனக்கு வந்து ஏதோ ஒரு படத்தில் வந்து ஒரு சின்ன ரோலாக இருந்தால் கூட பரவாயில்ல, டபுள் ஆக்ட் பண்ணணும். ஆனால் அதே போலேயே வந்து ஏற்கனவே நான் சொன்ன பிரகாரம் வந்து ஒரு வில்லனாக பண்ணணும். அது வில்லனுக்குரிய கெட்டப் வந்து நீங்கள் வில்லனாக பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களாங்க சார்? ஒரு இது வரைக்கும் இருந்த யாராவது ஒரு டஃப்பான வில்லனோட ஏதாவது ஒரு பெரிய கோவமான டயலாக் நம்ம நேயர்களுக்காக பண்ணலாமாங்க சார்? இப்போவா? ஆமாங்க, பண்ணலாமே. ஓகே, பண்ணலாம், தைரியமாக பண்ணலாம். டேய், எங்கடா போய் தொலைஞ்சிங்க? கட்டாம்பட்டி மிராசார் விட்டு கல்யாணம்னா உங்களுக்கு இலக்கண நாட்டமாக போச்சா? காசுன்னு மட்டும் வந்து பல்ல அடிச்சுட்டு இருந்து நில்லுங்க. கல்யாணம் மட்டும் முடியட்டும், உங்களை எல்லாரையும் ஜட்டியோட வெயில் நிப்பாட்டி வச்சு தோலை உரிச்சிடண்டா. தோலை விளையாடிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு காலையில் கல்யாணம், மேடை ரெடி ஆகலை, டைனிங் டேபிள் இதெல்லாம் ஒன்றும் போடலை. டேய், என்னடா வண்டியை என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறேன். நீ என்னடா பல்ல நினச்சிட்டு இருக்கிறேன்? கிணத்துல தண்ணி வந்ததா இல்லையாடா? நல்ல ஊற்று.
வராமல் இருக்கட்டும், அந்த கிணத்துக்குள்ளே வச்சு புதைச்சிட்றேன். வந்துட்டாங்க மாடு மேய்க்க. சூப்பர் சார், செம்மையா இருந்துச்சு, வேற லெவல்ல பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி நான் அடுத்து நடிக்கணும்னு. கண்டிப்பாங்க சார், பண்ணிடலாங்க சார். ஓகேங்க சார். இப்போ இது வரைக்கும் பண்ணதுலேயே வந்துட்டு நீங்கள் நிறைய கேரக்டர் ரோல் பண்ணிட்டீங்க, ஆனால் நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்டோட சீன்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கேரக்டர் எனக்கு கிடச்சிருந்தா நான் இதை விட பெஸ்ட்டாக பண்ணியிருப்பேன் அப்படின்னு நீங்கள் எந்தாவது ஒரு சீன் பார்த்து நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிருக்கீங்களாங்க சார்? அந்த இது வந்து அந்த ஏக்கம் வந்து எனக்கு ஜுங்கா படத்தில் இருந்தது. ஓகே ஓகே. ஜுங்கா படத்தில் எனக்கு ஒரு சின்ன ரோல் தான், செகண்ட் ஹீரோட அப்பா. ஓகேங்க சார். அது கொஞ்சம் நல்ல அந்த ரோல் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்து எமோஷன்லாம் நல்லா கொண்டு போயிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு. இல்லை, அது வந்து நீங்கள் நடித்தது. நான் கேட்குறது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தம்பி ராமையா சாராக இருக்கட்டும், இல்லை MS பாஸ்கர் சாராக இருக்கட்டும், அவங்க நடித்த கேரக்டர் ரோல் இது எனக்கு கிடைச்சிருந்தா நான் சூப்பராக பண்ணியிருப்பேன், இது எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு நமக்கு ஒரு ஏக்கம் இருக்கும். அந்த 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 ஏக்கம் வந்து லாஸ்ட்டில் எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலியில் கிடைச்சது. MS பாஸ்கர் சார் பண்ணாங்க. அந்த கேரக்டர் வந்து எனக்கு கிடைச்சிருந்தால் நிச்சயமாக இருந்தது, அவரோட நல்லா பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு சொல்ல வரல, என்ன அந்த அளவுக்கு இருந்துட்டு என்னாலையும் இருந்துட்டு பண்ண முடியும்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருந்தது. கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் சார் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க, அந்த ரோல் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க சசிகுமார் சாரோட சேர்ந்து. ஆமாம் சார், உங்களுக்கு வந்து எப்போயாவது நான் இன்டர்வியூ வந்தால் என் லைஃப்பில் நடந்த இந்த ஒரு இன்சிடெண்ட்டை நான் கண்டிப்பாக வந்து ஆடியன்ஸ்கிட்ட ஷேர் பண்ணணும், அப்படி இருந்ததுன்னா எங்களுக்காக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஷேர் பண்ணுறீங்களாங்க சார்? தாராளமாக ஷேர் பண்ணலாம். எவ்வளோ இது வந்து நம்ம இவ்வளோ தூரம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், ஆக்டிங் கோர்ஸ்லாம் பண்ணி செஞ்சு பண்ணிகிட்ருக்கோம். படங்களும் 65 படங்கள் முடிச்சாச்சு, விளம்பர படங்கள் அது எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், 20க்கு மேலே. சீரியஸ் ஆகிட்டது பண்ணியாச்சு. ஓகேங்க சார். நமக்கு வந்து அங்கன்னா நம்ம இது வந்து தாராளமாக இருந்துட்டு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட எனக்கு இருக்குது. பிரின்ஸிபால் அதுக்கு என்கரேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. அது ஒரு ஒர்க்கு ஒன்று எனக்கு பெண்டிங் இருக்குது, பண்ணலான்னு இருக்கேன். அது தவிர வந்து சாதாரணமாக வந்து சொல்லிக் கொடுத்து மனப்பாடம் பண்ணிட்டு இருந்துட்டு எல்லாருமே இருந்துட்டு நடிச்சுட்டு போயிடுறாங்க. அது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோழன் மூலமாக எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். சின்ன ரோலாக இருந்தாலும் அந்த டைலாக் இருந்துட்டு மனசில் உள்வாங்கி அந்த கேரக்டராகவே மாறி ஃபீல் பண்ணி நடித்தா 2 நிமிஷம் இருந்தால் கூட ஸ்க்ரீனில் அது நிற்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அனுபவம். ஓகே ஓகே ஓகே. இப்போ நீங்கள் மூவி எக்ஸ்பீரியன்ஸாக ஷேர் பண்ணீங்க இல்லைங்க சார், ஷார்ட் ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களால் எங்கள்கிட்ட ஷேர் பண்ண முடியுமாங்க சார்? தாராளமாக பண்ணலாம். அது வந்து ஸ்வீட் மெமரிஸ் ஷார்ட் ஃபிலிம் ஏகப்பட்டது. மாதத்துக்கு எப்படி இருந்தாலுமே வந்து ஒரு 4 ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவேன். LVPயில் போடுவாங்க, காலேஜஸில் போடுவாங்க, MGR நியூஸில் போடுவாங்க, லைலாவில் போடுவாங்க. எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும்போதே வந்து எனக்குள்ளே ஒரு சின்ன ஆசை வந்தது ஒரு 2 years பிஃபோர். ஐம் சாரி டு சே என்னுடைய மிஸ்ஸஸ் இறந்துட்டாங்க. அதனால் அவங்க பேரில் இருந்துட்டு ராதா ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு ஒரு சேனல் ஒன்று ஆரம்பித்து தீராத காதல் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம் 15 நிமிஷம் நானே எழுதி ப்ரொடியூஸ் பண்ணி நானே வந்து அது வந்து ஒய்ஃப் கேரக்டர் மட்டும் வர சொல்லி நான் என் ஒய்ஃப் கேரக்டரு பக்கத்து வீட்டில் இருந்துட்டு ஒரு பையன் ஒய்ஃபு குழந்தை மொத்தம் 5 கேரக்டர்ஸ் தான். அதை வச்சுட்டு இருந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் என்னோடது 21 அவார்ட் கிடச்சிது. ஆமாம், அதில் மறக்க முடியாது வந்து மெல்போர்ன் யூனிவர்சிட்டி ஆஸ்திரேலியாவிலேருந்து கிடச்சிது ஒன்று, ஜெயின் காலேஜ் பெங்களூர்லேருந்து கிடச்சிது, LVPலேருந்து எனக்கு கிடைச்சது. இந்த புரோக்கன் படல்ஸு தீராத காதெல்லாம் பார்க்கும்போது தேவயானி மேடம் சொல்லும்போது, டைரக்டர் சார் இவர் உங்களுக்கு கிடைச்சது வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு, அந்த கேரக்டராகவே மாறிட்டாரே, இவருக்காகவே தான் நீங்கள் அந்த கதை எழுதினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப பெருமையாக இருந்தது எனக்கு. சார், இவ்வளோ நேரம் எங்களுக்கு நாங்கள் கேட்ட கொஷின்கெல்லாம் நல்லா ஜாலியாக நல்லா சியர்ஃபுல்லாக எங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணிங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நீங்கள் அஜித் சார் கூட, ரஜினி சார் கூட, தனுஷ் சார் கூட நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட், பெரிய பெரிய அப்கமிங் ஆக்டர்ஸ் கூடலாம் நடிக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ வெரி மச். இவ்வளோ நேரம் என்னுடைய அனுபவங்கள், சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பொறுமையாக கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக வந்து உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கொடுங்க, இந்த சேனலை வந்து ஆதரிங்க. என்றைக்கும் வந்து ரசிகர்களோட ஆதரவு இருந்தால் தான் நாங்கள் வந்து நல்ல பேர் வாங்க முடியும். ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக டைம்ஸ் ஆஃப் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
Until then, bye from Zara.